ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணாமல் வெறும் மில்லட்ஸும் ட்ரெடிஷ்னல் ரைஸ் மட்டும் வச்சு தோசை ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது, அடல்ட்ஸ் நாமளுமே எடுத்துக்கலாம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம், வெயிட் லாஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இதோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மில்லட்ஸும் 2 ட்ரெடிஷ்னல் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். ராகிலாம் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான கால்சியம், அயன்லாம் நிறைய இருக்குது. நம்ம பேபிஸ்க்கு ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதோட பார்த்திங்கன்னா நான் சாமை ரைஸ் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். நீங்கள் சாமைக்கு பதிலாக திணை, வரகு, குதிரைவாளி இந்த மாதிரி எந்த மில்லட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். இதோட வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். இந்த 2 மில்லட்ஸும் 2 ட்ரெடிஷ்னல் ரைஸ்லையுமே பார்த்திங்கன்னா பேபிஸோட இம்யூன் சிஸ்டமுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, பேபிஸோட டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்லாம் முழுக்க க்ளூட்டன் ஃப்ரீ, பேபிஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 டம்ளர் வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5லேருந்து 6 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்லட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும், நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணேன். அது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். மாவு ஜவ்வரிசியும் வந்து இதோட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தோசை வந்து நமக்கு நல்லா வந்து சாஃப்டாக வந்து கிடைக்கும். நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. தண்ணி வந்து நம்ம ஊற்றி ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கிளியராக இருக்கணும். ஏன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோங்கிறனால நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நிறையா ஊற்றிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எல்லா மில்லட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு தேவையான கால்சியம், அயன், பாஸ்பரஸ், ஜிங்க் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இது பேபிஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள் வந்து நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலவே வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். இந்த தண்ணியை இருத்துட்டு நாம் வந்து நல்லா வந்து எப்பயும் நாம் அரைக்கிற மாதிரியே வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி அந்த ரவை பதத்துக்கே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கை வச்சு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்து தட்டு போட்டு மூடி வந்து புளிக்க வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு தோசை வந்து நல்லா கிடைக்கும். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னாலே வந்து ஒரு நைட்டில் மாவு நல்லா புளிச்சு வந்துடும். மில்லட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து மாவு சீக்கிரமாகவே புளிச்சிரும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே எடுத்துக்கலாம். இதோட பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து சீட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீட்ஸ் பவுடர் ரெசிபி வந்து சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது பேபிஸோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்குலாம் ரொம்பவே நல்லது. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட பார்த்திங்கன்னா தோசை மாவு ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பேபிஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம், நைட் டின்னராகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தோசை சாப்பிட்டாங்கன்னா கூட நல்லாவே வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் வந்து தோசை ஊற்றுற மாதிரி வந்து ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். என் பையன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால நான் அந்த மாதிரி வந்து ஊற்றுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து நல்லா வந்து முருகலாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி, பருப்பு குழம்பு எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான்வெஜ் கிரேவியோட கூட வந்து வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒயிட் ரைஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து எடுத்துக்கலாம். நார்மல் தோசையோடு இந்த தோசை வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்லோவாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தோசை வந்து அந்தளவுக்கு குக் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்லோவாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ், ட்ரெடிஷ்னல் ரைஸ்லாம் நம்ம பேபிஸ்க்கு ரெகுலராக வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வரும்போது அவங்க வந்து பெரியவங்க ஆனாங்களா கூட நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஸ்லோவாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா வந்து குக் ஆகி வரும்.
டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சடனாக வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ்க்கோ ட்ரெடிஷ்னல் ரைஸ்க்கெலாம் மாறும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் சாப்பிட பார்த்திங்கன்னா அதுவே வந்து நல்லா பேபிஸ்க்கு வந்து பிடிக்கும். நீங்கள் பேபிஸ்லேருந்தே கொடுக்கும் போது அவங்களுக்குமே வந்து அது நல்லா வந்து செட் ஆகிக்கும். இதில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரைஸும் மில்லட்ஸும் சரி தனித்தனியாக பேபிஸ்க்கு கொடுத்து பழக்கப்படுத்திட்டு பேபிஸ்க்கு செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து நீங்கள் கொடுக்கலாம். பேபிஸ்க்கு வந்து 8 மாதத்துக்கு மேலே இருக்க பேபிஸ்லேருந்து கொடுங்க. இந்த மாதிரி மொத்தமாக நம்ம ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றிட்டு மேலே கேரட், சின்ன வெங்காயம், இந்த மாதிரி வெங்காயம் திருவி போட்டு கூட வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா பொடி தோசை மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட்ஸ் நாமளுமே எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷனலாக இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.